திருவாரூரில் நாளை மறுநாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவார் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள் என்ன? திமுக சார்பில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சி சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடிய 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அன்றைய தினம் அவருடைய பரப்புரை திருவாரூரில் இருந்து தொடங்குகிறது. திமுகவுடைய மூத்த முன்னோடிகள் ஒருவராக அறியப்படக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய சொந்த ஊரான திருவாரூரிலிருந்து தொடங்குவதாக இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில தற்பொழுது இந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக அவருடைய பயண திட்டங்கள் உறுதி செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கின்றன. திருவாரூர்ல தெற்கு ரத வீதியில பொதுக்கூட்டமாக மாலை 5 மணி நேரம் நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம், மன்னார்குடி, நாகப்பட்டினம், வேதாரண்யம், கீழ்வேளூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பரப்புரை மேற்கொள்வார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அடுத்த நாளாக ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில திருச்சி உழவு சந்தையில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அப்பொழுது திருச்சி மேற்கு, கிழக்கு, அதே போன்று திருவெரும்பூர், லால்குடி, மண்ணச்சநல்லூர், திருவரங்கம், மணப்பாறை, முசிறி, துறையூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதே தினம் மாலை நேரத்தில் கரூர் மாவட்டம் ராயனூர்ல பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அப்பொழுது அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை ஆகிய தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அதுக்கடுத்த தினம் ஏப்ரல் 2ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் பொதுக்கூட்டம் காலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்று காலையில பவானிசாகர், ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு கிழக்கு, பவானி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஈரோடு சித்தோடுல காலை 9 மணி நேரம் ஏப்ரல் 2ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து கோவையில கொடிசியா மைதானத்தில் ஏப்ரல் 2ஆம் தேதி மாலையில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் சூலூர், கோயம்புத்தூர் வடக்கு, தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை ஆகிய தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய திமுக மற்றும் அந்த கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் அவர்கள் பரப்புரை மேற்கொள்வார் என்று திமுக சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதோடு ஒரு அறிவுறுத்தலும் கட்சியினருக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது பயணம் செய்யக்கூடிய இடங்களில் குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டிய நேரம் என்பது குறித்த நேரத்தில் செல்ல வேண்டியிருப்பதனால் பிரச்சாரத்துக்கு இடையூறாக வரும் நெடுகளில் எங்கிலும் வரவேற்பு போன்ற நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்ய வேண்டாம் என கண்டிப்புடன் சொல்வதாக திமுக தலைமை இந்த அறிவிப்போடு சேர்த்து ஒரு அறிவுறுத்தலையும் கட்சியினருக்கு வெளியிட்டிருக்கிறார்கள்.